மலர்கின்றது. தேங்க்யூ சீனியர், பாய். எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் இந்த சீதா பின்னாடி சுத்திட்டு இருக்கானா? ஒருவேளை 2 பேரும் லவ் பண்ணுவாங்களோ? சாச்சா, அந்த உம்மனா மூஞ்சியை போய் இந்த பையன் லவ் பண்ணுவானா? எவ்வளோ பணக்கார வீட்டு பையன் என்ன மாதிரி மாடர்னான பொண்ணை தான் லவ் பண்ணுவான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, என்னன்னு கண்டுபிடிப்போம். சரி, எத்தனையோ இடத்துல நானும் லோனுக்காக ஏறி இறங்கிட்டேன் சார். எல்லா இடத்துலையுமே அப்பாவை கை காட்டி எனக்கு பெருசாக லோன் கிடைக்க மாட்டேங்குது. உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே ஓகே மிஸ்டர் ராம், கணேஷ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டான். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பார்த்துக்கலாம். இல்லை சார், பார்த்துக்கலாங்கிறத விட ஒரு நம்பிக்கையான வார்த்தை கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒரு ப்ராப்ளமும் இல்லைப்பா. கணேஷ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதுவரை அவனுக்காகன்னு என்கிட்ட எதுவுமே கேட்டுக்கிட்டதில்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தம்பிக்காக ஒரு விஷயம் கேட்குறான். இதை பண்ணி கொடுக்காம இருப்பேனா? தாராளமாக பண்ணிடலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு 2 வீக்ஸ் டிலே ஆகும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சார் 2 வீக்ஸ் என்ன சார், நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு 2 மந்த்ஸ் கூட வெயிட் பண்ணுவேன் சார். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கன்ஃபார்மாக சொன்னதே எனக்கு போதும் சார். ஒரிஜினல் காப்பியெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு ஃபர்தராக ஒரு ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதை மட்டும் நான் என்னென்னு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே ராம், பார்த்துக்கலாம் விடுங்க. ராம் சார், கணேஷுக்கு மேரேஜ்னு சொன்னானே, எப்போ வச்சுருக்கீங்க? இல்லை சார், நான் பேங்க் விஷயமா கொஞ்சம் அலையிறதுனால எனக்கு மேரேஜ் பற்றின டீட்டெயில் தெரியல. பட் இந்த வீக்கெண்டில் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க சார். ஓகே ஓகேப்பா, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஃபார்ம் மறந்துடாதீங்க, கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி வேணும், எல்லா டீட்டெயில்ஸும். ஷியோர் சார். பிரதீப், என்னடா ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஆயிடுச்சுடா. அவர் கன்ஃபார்மாக தான் சொல்லியிருக்காரு. அண்ணனுக்கு இந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இங்கேயே வந்திருக்கலாம். நீயும் இவ்வளோ தூரம் அலைஞ்சு என்னையவும் அலைய விட்டு சொன்னா எங்கடா நீ கேட்குற? பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, அதான் நமக்கு லோன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அதுவே பெரிய விஷயம்தான். முதல்ல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஐயோ, மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணுமா? ஆளை விடுப்பா, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வாடா, நானே ஃபில் பண்ணிக்கிறேன். சரி சரி வா. ஹாப்பியா மச்சான், ஃப்ரெண்டுக்கு லோன் கிடைக்க போகுது, நான் ஓனர் ஆக போறேன், நீ மேனேஜர் ஆக போற. ஒரு சந்தோஷமே இல்லையடா உன் முகத்துல? அவ்வளவு வச்சு செஞ்சிருக்கீங்க தல, கொஞ்ச நஞ்ச செய்கையா நடந்துச்சு. சரி விடு, அது எல்லாத்துக்கும் தான் இப்ப பலன் கிடைக்க போகுதுல்ல, கிடைக்கும் போது பாப்போம். அதெல்லாம் கிடைக்கும். சரி வா, டக்குன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். நன்றி செய், அதனை இன்றி செய், இப்பவே செய்யும் சொல்லியிருக்காங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அம்மாடி, பேங்க் விஷயத்துக்கெல்லாம் நீ ஏன்டா அலைஞ்சிட்டு இருக்க? மேனேஜர் கிட்ட சொன்னா அவர் பாத்துக்க மாட்டாரா? இல்லை டேடி, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? இதுக்கு மேனேஜரை டிரான்சாக்ஷனுக்கு அனுப்ப சொன்னால் அது இதுன்னு எதையாவது ஒரு குளறுபடி பண்ணி நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால தான் முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயங்கள் எல்லாம் நானே டிரான்சாக்ஷன் பார்த்துக்கிறது. டோன்ட் வரி டேடி, நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடுங்க. இல்லை வெண்பா, உனக்கு வேலை நேரத்தில் சிரமம், அதுக்காகத்தமா சொன்னேன். நோ ப்ராப்ளம் டேடி, ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நம்மளே பண்ணாதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதில் இந்த ப்ராஜெக்ட்டும் ஒன்று. பார்த்துக்கலாம் விடுங்க, டோன்ட் வரி. ஓகேடா கண்ணா, வரும்போது எனக்கு கொஞ்சம் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருமா, மறந்துடாத. ஆல்ரெடி வாங்கி உங்கள் மிரர் ட்ராயில் இருக்கு டேடி, நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓ, வாங்கிட்டியா? என் பொண்ணுனா பொண்ணு தான். எனக்கு ஒர்க் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட உங்கள் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம் டேடி. பார்த்து கரெக்டாக டேப்லெட்டை போடுங்க. ஓகேம்மா. பெண்ணு குடுறா. என்ன, நான் என்ன ஸ்கூலா போயிட்டு இருக்கேன் பெண்ணு வச்சிருக்கிறதுக்கு? அந்த பழக்கம்லாம் நமக்கு இல்ல. பெண் வச்சுக்கிறதுக்கும் ஸ்கூல் போறதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஸ்கூல் போற பையன் தான் மச்சான் பெண் வச்சுப்பான். நாங்கெல்லாம் காலேஜுக்கே பெண் இல்லாம போவோம். எங்க கிட்ட வந்து இதெல்லாம் பெருமையாடா? எருமை. ஏதாவது பெண் இருக்கும், பார்த்து எடுத்துட்டா. பேங்க்குக்கு வர்றவன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எதுலையாவது சைன் பண்ணணும். உனக்கு ஒரு பேனா வாங்கிட்டு வரணும்னு தெரியாது, எங்களை வந்து நீ நொட்டிட்டு இருப்ப. சரி விடு, எடுத்துட்டு வந்திருக்கணும் தான், மறந்துட்டேன், அவசரம். என்ன பண்ண சொல்ற? பைக் வேற பஞ்சர் ஆயிடுச்சுல, அந்த டென்ஷன். பெண்ணு வாங்கித்தாடா ப்ளீஸ்டா. வெயிட் பண்ணு, கேபின்ல ஏதாவது வச்சிருப்பாங்க, எடுத்துக்கலாம். அட, இவனுக்கு டைம் நல்லா இருக்கு போல் இருக்கே. பெண் நினைச்சோடனே கிடைச்சிருச்சு. என்னடா தனியா பேசிட்டு இருக்க? முத்திருச்சா? உன் கூட இருந்தா சீக்கிரம் முத்திரும்டா. இந்த பெண்ணு உடனே கிடைச்சிருச்சு, பரவாயில்லையே. உன்னோட குட் டைம் எனக்கு பேட் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. சீக்கிரம் எழுதிட்டு கொடு, இருந்த இடத்துலயே வச்சிருவோம். ஆமா, இந்த 5 ரூபா பேனாதான் அதிசய குகையோட கீ. உடனே வச்சிடணும். இருடா, எழுதிட்டு தரேன். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் எழுதுடா. சீக்கிரம் எழுதிட்டு சார் இங்கே வெட்டி முடிக்க போறீங்க. எங்களுக்கெல்லாம் 1008 வேலை இருக்கும். எழுது.
ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு பென் இங்கே தானே வச்சேன், எங்கே போயிருக்கோம்? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஒரு பென் இருந்தது பார்த்தீங்களா? பெண்ணு நீயா? என்னது நீயாவா? நான் என்ன உங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரனா? நீயான்னு கேக்குற? பொறுக்கி ராஸ்கல்களா, நான் எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்களாடா? எங்கேயுமே என்னை நிம்மதியை விட மாட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டாளா? இந்தம்மா பொண்ணு. ஓ, நீயும் இங்கே தான் இருக்கியா? நீ ஒரு அள்ள கை, இவன் உனக்கு நொல்ல கையா? ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்களாடா? நான் எங்கே போனாலும் என்கிட்ட வம்பளுக்கிறதுக்கு பின்னாடியே வருவீங்களா? ஆமா, இவங்க பெரிய ஜான்சி ராணி. இவங்க போற குதிரையை துரத்திக்கிட்டே வர்றாங்க. நாங்க இருக்கிற இடத்துக்கு தாமா நீ வந்து நின்று வம்பழுத்துட்டு இருக்க. நாங்க போற இடத்த நீ ஃபாலோ பண்றியா? ஆமாம், இவனுங்க ரெண்டு பேரும் பெரிய மன்மதன். இவங்க முகரக்கட்டையை பார்க்கறதுக்காக லோன்னு பின்னாடியே சுத்துறாங்க பாரு. உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு போய் தாண்டா 2 நாளாக வாமிட் எடுத்துட்டு இருந்தேன். உங்கள் முகரையெல்லாம் பார்த்தா மனுஷன் நின்று பேச முடியுமா? அப்புறம் ஏன் பேசுற? ஏய், இங்கே வச்ச என்னோட பெண்ணை காணோம், அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒன்றும் பேசிட்டு இருக்கல. மச்சான், இந்த பெண் அவன் கேள்றா. பொறுக்கி நாயே, என் பெண் எதுக்குடா நீ எடுத்த? ஓ, இது ஒன்றும் உங்க பெண்ணோ உங்க கையில இருந்த பெண்ணோ கிடையாது. அங்க டேபிள்ல இருந்த பெண்ணை எடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு போட்டு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க. இடியட், இந்த பெண்ணோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? ஷோப்பா, ஆரம்பிச்சிட்டாடா. டேய், ஏன்டா வேற பெண்ணே இல்லையா? 5 ரூபா பேனாவுக்கு எப்படி அலம்பல் பண்றா பாருடா. என்னது, என்ன சொன்ன? 5 ரூபா பெண்ணாவா? இந்த பெண்ணோட ரேட் என்ன தெரியுமா உனக்கு? இதோட ரேஞ்ச் என்ன தெரியுமா? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 ரூபா இருக்குமா? 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, அதுக்கு மேலே இருக்க போகுது. ஏய் பிச்சைக்கார பசங்களா, இந்த பெண்ணோட ரேட் 1 lakh ரூபி. 1 lakhனா எவ்வளோன்னு தெரியும்ல? 1 லட்சம் ரூபாய். நான் யூஸ் பண்ற பெண்ணு கூட காஸ்ட்லியா தான் இருக்கணும்னு ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கேன். அப்பேற்பட்ட பெண்ணை எடுத்து அசால்ட்டா என்கிட்ட கேட்காம என்னோட பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்க. இடியட். ஏன்டா சிரிக்கிறீங்க? அப்புறம் உன்னை நினைச்சு சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? என்னடா நக்கலா? 5 ரூபாய்க்கு வாங்கி எழுதுற ரீஃபில் பெண்ணும் இதே ஃபார்மை தான் ஃபில் பண்ண போகுது. அதே சைனை தான் போட போகுது. நீ 1 lakhக்கு வாங்கின இதே ரீஃபில் பெண்ணும் அதே சைனை தான் போட போகுது. இந்த மாதிரி ஃபார்மை தான் ஃபில் பண்ண போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ற நீ? இதை பெருமையாவே பேசுற? உனக்கே இதெல்லாம் சில்லியா தெரியல? நான் யூஸ் பண்ற பெண்ணே இவ்வளோ காஸ்ட்லினா நான் நின்று பார்த்து பேசுற ஆளுங்க எவ்வளோ காஸ்ட்லியா இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னோட லிமிட்டை தாண்டி நீங்க போயிட்டு இருக்கீங்கடா. நல்லா தெரியுது. உங்க லிமிட்டு, உங்க பண திமிரு எல்லாம் தெளிவா தெரியுதே. அதனால தானே ஒரு ரீஃபில் பண்ண 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. கரெக்டா சொன்ன மச்சான். என் லைஃப்ல ரொம்ப ஃபஸ்ட்டான டைம்னு எடுத்துக்கிட்டா உங்களை மாதிரி லோக்கல் பசங்க கூட நின்று பேசிட்டு இருக்கேன்ல, இந்த டைமை தாண்டா சொல்லுவேன். ஹலோ ஹலோ ஹலோ, எதுக்கு இப்போ ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? இப்போ என்ன, உங்களுக்கு இந்த பெண்ணு தானே பிரச்சனை? இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. புடிங்க மேடம். உங்க 1 lakh பென் எடுத்து இன்னும் நான் முழுசா ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ணல. எனக்கு 5 ரூபா ரீஃபில் பென் போதும். இந்தாங்க புடிங்க. என்னோட பெண்ணு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை உங்களை மாதிரி லோக்கல் பசங்க தொட்டு யூஸ் பண்ணி அதை நான் வாங்கி திரும்ப யூஸ் பண்ணுவேன்னு நினச்சிட்டிங்களா? இந்த வெண்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? இந்த பெண்ணை இனிமே நான் ஜென்மத்தில் தொடமாட்டேன். இதுக்கான அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஊரை பத்தி இடம் மச்சான், நம்ம அந்த பெண்ணை தொட்டோங்கிறதுனால தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு போறாடா. விர்ரா, அவ காசு, அவ பணம், அவ தூக்கி போட்டுட்டு போறா. நமக்கு என்ன வந்துச்சு? இருந்தாலும் இவளுக்கு ரொம்ப தாண்டா திமிரு, பண திமிரு. மச்சான், நான் இவால நிமித்த முடியாது. இந்த மாதிரி பொண்ணுங்களோட குணத்தை மாற்ற முடியாது. அவ்வளோதான். இதுக்காக நம்ம ஃபீல் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நமக்கு 1008 வேலை இருக்குடா. வா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இவளெல்லாம் கட்டிக்க போறவனும் இவ போய் சேர போற குடும்பமும் ரொம்ப பாவம் பண்ண குடும்பம்டா. இவளெல்லாம் எவன் கட்டி எவன் குடும்பம் நடத்த போறானோ. சை, இவெல்லாம் போற விடு விளங்குமாடா. தரித்திரம் முடிச்சு என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு பாரு. விடு மச்சான், எவன் கட்டுறானோ அவனுக்கு, நமக்கு என்ன வந்துச்சு? வாடா வாடா, வேலையை பார்ப்போம் வா. கும்பலையா அவ ராட்சசி. நீ ஏன்டா இவ்வளோ எமோஷனல் ஆகுற? விடு, பார்த்துக்கலாம். ஆத்திரமா வருதுடா. இவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. பொம்பளையும் மூஞ்சியும் நான் பார்த்ததுலயே ஃபர்ஸ்ட் லேடி இவ மட்டும்தான்டா. சரி விடு, கூல் கூல். என்னடி இன்னும் பஸ்ஸை காணுமே? ஐயோ, எவ்வளோ நிரண்டி நிற்கிறது, கடுப்பாக இருக்கு.
சாம வரியா அந்த கடையில் போய் கம்மங்கூழ் குடிச்சிட்டு வருவோம். உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி? எப்போ பார்த்தாலும் களி கம்மங்குள்ளுன்னு இதே நினைப்புல தான் இருப்பியா? வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. பஸ்ஸை காணோம், சரி ஏதாவது சாப்பிட்டு வரலாமேன்னு நினச்சேன். டக்குன்னு பஸ் வந்துருச்சுன்னா அப்படியே போட்டுட்டு வந்துருவியா? வந்துருச்சுன்னா பார்சல் கட்டிடுவோம்ல. ஏண்டி முத்து காமெடி பண்ற? பஸ் வந்துடும், வெயிட் பண்ணு. எங்க இவங்க ஒரு நாளைக்கு வர்றாங்க, ஒரு நாளைக்கு வரமாட்டோங்கிறாங்க. பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கூட்டி வாங்கிடலாமா? அது சரி, பஸ்ஸுக்கு வர்றதுக்கு காசு இல்லாமல் பஸ் பாஸ் எடுத்து வந்துட்டு இருக்கோம். இதில் ஸ்கூட்டி வேற. ரொம்ப தாண்டி உனக்கு ஆசை. அட ஆமாம்ல, சும்மாவே ஃப்ரீ பஸ்ஸு பஸ் பாஸ்ன்னு இப்படி தெரியறோம். இதில் எங்கிட்ட ஸ்கூட்டி வாங்குறது? ஆனால் நம்மளாலலாம் ஸ்கூட்டி வாங்கவே முடியாதாடி. ஏண்டி முடியாது? முயற்சி செய்தால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. ஸ்கூட்டி என்னடி ஸ்கூட்டி? நம்ம காரே வாங்குவோம். ஆ நிஜமாவாடி? ஆமாடி முத்து, காலேஜ் இன்னும் 2 மாதம் தானே. இது முடிச்ச உடனே அடுத்து ஒரே மாசத்துல நல்ல ஒரு வேலையில் சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் மாதம் மாதம் நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு கார் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் காரில் தான் போகிறோம், காரில் தான் வர்றோம். ஜாலியாக இருக்கும்ல? ம் எங்கள் அப்பன் வாங்கி வச்சிருக்கிற கடனுக்கும் உங்கள் அப்பன் வாங்கி வச்சிருக்கிற கடனுக்கும் இவங்களுக்கு நம்ம கடன் கட்டுறதுக்கே காலம் போயிடும். இதுக்கு இடையில எங்கிட்டு கல்யாணம் கட்டுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கார் வாங்குறத பற்றி பேசுகிற. அடி போடி. கல்யாணமா? அடிப்பாவி, கல்யாணத்துக்கு என்னடி அதுக்குள்ள அவசரம்? அப்புறம் காலம்பூரா இவங்கள்ட்ட கடந்துக்கிட்டு மாரடிக்க சொல்கிறியா? என்னாலெல்லாம் முடியாதுப்பா. நானே அந்த பட்ஜெட் பத்மநாதன்ட்ட இருந்து எப்படா தப்பிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னாலெல்லாம் ஒரு கத்திரிக்காயில் பாதி கத்திரிக்காயை போட்டு குழம்பு வச்சு, ஒரு உருளைக்கிழங்க பாதி உருளைக்கிழங்க போட்டு வறுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. நான் நல்ல திருப்தியாக கடைக்கு காய்கறி கொடியை கொண்டுட்டு போய் கணக்கில்லாமல் அள்ளி போட்டு வாங்கி, கறிக்கடைக்கு போய் கிலோ கணக்கில் கறி மீனை வாங்கி அதை அப்படியே சலசலன்னு எண்ணெயை ஊற்றி பொரிச்சு அப்படியே சலசலன்னு குழம்ப வச்சு சாப்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கே இங்கே வழி இல்லை, வக்கம் இல்லை. இவ காரு மோருன்னு. வெறி பாவம், உங்க அப்பாவும் என்ன பண்ணுவாரு? உங்களை நல்லபடியா வளர்க்கணும் தானே இவ்வளவு சிக்கனமா இருக்காரு. இங்கே வாரு, சிக்கனம்ங்கிறது வேற, கஞ்சத்தனம்ங்கிறது வேற. 2க்கு வித்தியாசம் இருக்கு. சும்மா அவர் மாதிரியே ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, கடுப்புகளை ஏற்றிக்கிட்டு. அவர் பண்ணுற அநியாயம்லாம் உனக்கு தெரியுமா? சாப்பாட்டு விஷயத்துல தானே கஞ்சனா இருக்காரு, மற்றதெல்லாம் நல்லா தானடி செய்யறாரு. அப்புறம் ஏன் அவரை திட்டிகிட்டே இருக்க நீ? காலையில் அந்த மனுஷன் பண்ண பாடு என்னன்னு உனக்கு தெரியாது சீத்துக்குட்டி. தெரிஞ்சிச்சுன்னா அப்படிலாம் பேச மாட்டேனே. இங்க பாரு முத்து, அங்கிளை திட்டிக்கிட்டே இருக்காத சொல்லிட்டேன். அவருக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். அப்படி என்னடி பண்ணாரு உன்ன? சொல்கிறேன் கேளு. ஐயோ, ஏங்க இப்படி அசிங்கப்படுத்துறிய? நடு ரோட்ல நின்றுக்கிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? முதல்ல உள்ளேக்கு வந்து பல்ல விளக்குங்க. கரண்ட் பில் என்ன உங்க அப்பா வந்து கட்டுவானா? எம்புடு கரண்ட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பியா? ஒழுங்கு மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். அதுக்காக இப்படியாங்க பல்லு விளக்குறது குளிக்கிறதுன்னு எல்லாத்தையும் வாசல்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தா ஊராளுக்க பார்த்து காரி துப்ப மாட்டாங்க? அசிங்கமா இல்லையா அது உங்களுக்கு? என்னடி அசிங்கம்? என்ன அசிங்கத்தை கொண்டுட்ட நீ? இதுல என்னடி இருக்கு? துப்புங்க துப்புங்க, உங்க மூஞ்சில நீங்களே நல்லா காரி துப்பிக்கிறீங்க. ஷோ கடவுளே, 4 பேர் பார்த்து 4 விதமா பேசுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வாங்கலேன். எவன்டி பேசுவா என்னையா? எவன் பேசுவா என்னையா? எவனு என்ன எதுவும் பேச முடியாது சொல்லிட்டு தண்ணியை மிச்சம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு டெக்னிக்டி. ஐயோ, மானம் போகுது, மரியாதை போகுது. ஏன் தான் அப்படி டார்ச்சர் பண்றீங்களோ தெரியல. இங்கனுக்குள்ள நின்று இப்படி யாராவது குளிப்பாங்களா? வாச தெளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி, குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி, பல்லு விளக்குறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணின்னு இப்படி பக்கெட்டா செலவு பண்றதுக்கும் கரண்ட் பில் ஏறதுக்கு யார் காசு கட்டுறது? இந்த நேரத்துல அதுவும் வெயில் காலத்துல தண்ணி பஞ்சம் அங்கங்க அத்துக்கிட்டு கிடக்கு. இம்புட்டு காசெல்லாம் என்னால செலவு பண்ண முடியாதுடி. காவேரி பைப்புல வர்ற தண்ணியில வாசலே வச்சு புடிச்சு இங்கனையே குளிச்சின்னா வாசலும் நனைஞ்சிட்டு போகுது. முத்தம் கூட்டினது மாதிரி ஆயிடுச்சு, தெளிச்சது மாதிரி ஆயிடுச்சுல்ல. அதுக்காக இப்படி அங்க அலும்பு பண்றது? நான் மட்டும் இல்ல, இனிமே எல்லாருமே தண்ணி வந்து முடியறதுக்குள்ள வாசல்லையே உட்காந்து குளிங்க, வாசல்லையே உட்காந்து பல்லு விளக்குங்க. முத்தம் தெளிக்கிறதுக்கு வாச தெளிக்கிறதுக்குன்னு தனித்தனியாலாம் தண்ணியை செலவு பண்ணக்கூடாது, சரியா? என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு? உண்மையை நான் என்னடி போய் சொல்லுவேன்? பட்ஜெட்னு கஞ்சத்தனை புடிச்சு இப்ப பாரு எதுல வந்து நிக்குதுன்னு. என்னம்மா உன் புருஷன் இப்படி துண்டோட வந்து நடு ரோட்ல நிக்கிறாரு? தண்ணியை மிச்சம் பண்றாராம். பாத்ரூம்ல குளிச்சா தண்ணி செலவாகுமா, அதான் ரோட்ல வந்து இப்படி காவேரி தண்ணியை பிடிச்சி ரோட்லயே உட்காந்து குளிக்கிறாரு. இந்த கொடுமையை நான் எங்கடி போய் சொல்றது? இம்புட்டு நேரம் இங்கனே நின்று பல்லு விலைக்கு வாசலப்புறம் தெளிச்சு விட்டு இனிமே வாசல் தெளிக்கிறதுக்கு கூட தண்ணி ஊத்தாதியே. இப்படியே எல்லாரும் வந்து நின்று குளிச்சு விட்டு வாசலை நினைச்சு விட்டுட்டு போங்கன்னு சொல்றாருடி. அப்பா, உங்க அலும்புக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன்பா இப்படி பண்றீங்க? என்ன அவன் தண்ணி பஞ்சத்துல 10 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறான். நான் உங்களை டெய்லியும் தானே குளிக்க சொல்றேன். அதை வாசல்ல வச்சு குளிங்க. அதுக்காக வயசு பிள்ளைலாம் வாசல்ல நின்று குளிக்க முடியுமா?
மரவு கட்டிக்கிறீங்கடியே. மரவை கட்டி வச்சு குளிச்சுப்புட்டு மரவை எடுத்து விட்டுருங்க. நமக்கு தேவை தண்ணி பஞ்சத்தை போக்கணும், கரண்ட் பில்லை குறைக்கணும், அப்படித்தானே? ஐயோ 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 ஐயோ. பாத்துடி, தலையில் அடிச்சு தலைவலி வந்துச்சுன்னா நான்லாம் தைல வாங்கி கொடுக்க மாட்டேன். இப்ப பச்சை தைலத்தோட ரேட்டு எங்கேயோ போகுது. அனாசின் ஒண்ணு 15 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க. மாத்திரை ரேட்டும் கூடிக்கிட்டு இருக்குடி. தள்ளுமாங்கிட்டு தள்ளு. குளிக்கிறதுக்கு வாசல்ல நின்று தண்ணியை ஊற்றி விட்டுருவியே, சரி. கக்கூஸ் போகிறதுக்கு என்ன செய்விய? அதுவும் இங்கேயே தானா? அதுக்கும் தண்ணி வேஸ்ட் ஆகத்தானே செய்யும். பொழப்பு இங்கே சிரிப்பா சிரிக்குது. என் கதையை கேட்டு உனக்கு சிரிப்பு வருது இல்லடி? சிரிப்பு இல்லடி, அங்கிள் எவ்வளோ பெரிய கஞ்சத்தனம் உள்ளவர்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி இறங்குவாருன்னு எனக்கு தெரியல. அதான் கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. சாரி. விட்டா அந்த மனுஷன் கால்வா தண்ணி போகுது, கக்கூஸ் எல்லாம் இங்கேயே போய்க்கிறங்கன்னு கூட சொல்லுவேண்டி. அவனோட இருக்கிறதுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி எங்கிட்டாவது ஓடி போயிடுறது பெட்டர்னு தான் நானும் மாப்பிள்ளை வாத்துக்கிட்டு திரியிறேன். ₹1 சிக்க மாட்டேங்கிறானே, உருப்படியா? பாத்துடி முத்தலகி, கல்யாணம்னு தெரிஞ்சு உங்க அப்பா மாதிரியே ஒரு ஆள் வந்து உனக்கு மாட்டிட போகுது. பொறுமையா ஹேண்டில் பண்ண. இந்த விஷயத்துல எல்லாம் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆளா இருந்து எங்க அம்மா மாதிரி ஒரு ஆளெல்லாம் காலம்புறம் குப்பை கொட்டுது பாரு. இப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். ஒரே நாள்ல தெரிஞ்சு அடுத்த நாளே டைவர்ஸ் பண்ணிட்டு 3வது நாள் வேற ஆளை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அமுக டுமுக அமால் டுமால்.